நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, நன்றாக மனிதர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நபிமார்களோ ஷஹீதுகளோ அல்லாத அல்லாஹு தஆலாவுடைய சில நல்லடியார்கள் அவர்களுக்கே என்று ஒதுக்கப்பட்ட பதவியில் இருப்பார்கள் மறுமையிலே. அல்லாவுக்கும் அவர்களுக்கும் உள்ள தனிப்பட்ட நெருக்கம் என்பது, அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்த தொடர்பு என்பது, இவைகளின் காரணமாக நபிமார்களும் ஷஹீதுகளும் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அவர்கள் இருப்பார்கள் மறுமையிலே. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, மதீனா முனவ்வராவுக்கு வெகு தொலைவில் வசிக்கின்ற கிராமவாசி ஒருவர் அந்த சமயம் மதீனா வந்திருந்தார். மக்களது கவனத்தை திருப்புவதற்காக தன்னுடைய கரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கமாக சைகை காண்பித்து, யா ரசூலல்லாஹ், நபிமார்களும் அல்லாத ஷஹீதுகளும் அல்லாத சிலர் அவர்களுக்கென்றே ஒதுக்கப்பட்ட பதவியை பெற்று அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஒரு தனிப்பட்ட நெருக்கம் தொடர்பின் காரணமாக நபிமார்களை விட ஷஹீதுகளை விட அவர்களெல்லாம் பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அத்தகைய மனிதர்களுடைய தன்மைகளை எங்களுக்கு சற்று சொல்லிக் காண்பியுங்களேன் என்று கேட்டுக்கொண்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே மகிழ்வின் அறிகுறிகள் தென்படலாயின. ஆஹா, விளக்கம் கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. சொன்னார்கள், பொதுமக்களிலே முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களும் பல்வேறு கோத்திரத்தை சார்ந்தவர்களுமாக அவர்கள் இருப்பர். அவர்களுக்கு இடையிலே எந்த ஒரு நெருங்கிய உறவு முறையும் இருக்காது. அவர்கள் அல்லாஹு தாலாவினுடைய பொருத்தம் திருப்திக்காக ஒருவர் மற்றவரோடு தூய்மையான அன்பு கொண்டார்கள். மறுமை நாள் அன்று அல்லாஹு தாலா அவர்களுக்காக ஒளியினால் ஆன மேடைகளை அமைத்து அவற்றின் மீது அவர்களை அல்லாஹ் அமர வைப்பான். பிறகு அல்லாஹு தாலா அவர்களது முகங்களையும் ஆடைகளையும் ஒளிமயமானதாக ஆக்கிவிடுவான். மறுமை நாளிலே பொதுமக்கள் எல்லாம் திடுக்கத்தில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு எந்த ஒரு திடுக்கமும் இராது. அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய நேசர்கள், அவர்கள்தான் அவுலியாக்கள், அவர்களுக்கு பயம் இராது, கவலைப்பட மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இறைநேச செல்வர்களினுடைய உயர்வான அந்தஸ்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார்கள். وَلَا تَقُولُوا لِمَنْ يُقْتَلُ فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتٌ. இறைப்பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிருள்ளவர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிருள்ளவர்கள். இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், தன் ரப்பின் புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸே குதுசியில் சொல்லுவார்கள், மன் ஆதலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய இறைநேசன் ஒருவனோடு ஒருவன் நோவினை செய்தால், என் இறைநேசனுக்கு ஒருவன் நோவினை செய்தால் அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.